ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நாங்கள் இன்றைக்கு ஒரு ஹை ப்ரோட்டீன் தோசை, ஹை ப்ரோட்டீன் மட்டுமில்லை, இது வந்து ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி தோசை. அதுதான் என்னென்னு செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களோட சப்போர்ட்டிவை தந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தோசை செய்கிறதுக்கு எங்களுக்கு 1 கப் ஓட்ஸ் வேணும். அதோட இது வந்து 1/4 கப் சிறுபருப்பு. அதை வந்து நான் இப்போ அரை மணி அளவாக ஊற வச்சுருக்கேன். சிறுபருப்புன்னு சொன்னால் தோல் நீக்கின பாசிப்பருப்பு. அதை விட எங்களுக்கு ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு 1/4 மேசக்கரண்டி மிளகு, அரை மேசக்கரண்டி சீரகம். இதை விட எங்களுக்கு உப்பு வேணும். வாங்க நாங்கள் செய்முறைக்குள்ளே போகலாம். சட்டி அடுப்பில் வச்சு சட்டி வந்து சூடாகின பிறகு நாங்கள் இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிற ஓட்ஸை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். வாசம் வரும் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மீடியம் ஹீட்டில் 2 to 3 மினிட்ஸ் நான் வந்து இதை வறுத்திருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் தான் வச்சு வறுக்கணும், இல்லாட்டி கருகி போடும். இப்போ வந்து அந்த வாசம் வந்த பிறகு, ஓட்ஸோட வாசம் வந்த பிறகு நாங்கள் இதை வந்து இறக்கி எடுப்போம். இதே சட்டியோட வச்சிருக்காம நாங்கள் வந்து நாங்கள் ஓட்ஸ் வச்சுருந்த பாத்திரத்துக்கு இந்த ஓட்ஸை வந்து மாற்றி எடுப்போம். மாற்றி எடுத்துகிட்டு என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு நல்ல க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்து அதுக்குள்ளே நாங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸ், எங்களோட பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகு, சீரகம், அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரை தேக்கரண்டி அளவு உப்பு. நீங்கள் வந்து இப்போ அரை தேக்கரண்டி அளவு உப்பு போடுவோம். நான் வந்து வெள்ளை உப்பு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பிங்க் சால்ட் இருந்தால் நீங்கள் வந்து பிங்க் சால்ட்டும் சேர்த்துக்கொள்ளலாம். அது வந்து இன்னும் இல்லாமல் என்னோட பிங்க் சால்ட் முடிஞ்சுது. நீங்கள் பிங்க் சால்ட் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் அந்த சிறுபருப்பை வந்து ஊற வச்சுருந்த தண்ணியோடையே இதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ இதுக்குள்ளே நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்க்குறேன். ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்தா காணும். என்னென்னு சொன்னால் இதை தோசை மாப்பத்துக்கு அரைச்செடுக்கணுமன்றதுக்காண்டி நான் அரை கப் தண்ணி சேர்த்து அரைச்செடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும், நான் நல்ல பைன் பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து 2 பேருக்கு அளவான தோசைமா. நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, நான் சொன்ன அளவு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி. இதை நான் இப்போ ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றி எடுக்க போகிறேன். நல்ல க்ளீனான டிஷ் ஒன்றில் நான் வந்து இதை மாற்றி எடுக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணித்தன்மையாக காணாதுன்றபடியாக நான் வந்து அந்த பிளெண்டர் ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து வந்து ஒரு நல்லா கலந்து விடுவோம். ஏன்னு சொல்லி சொன்னால் ஓட்ஸ் மாவு வந்து இருக்கத்தான் தண்ணி உறிஞ்சி எடுக்கும். அதால் வந்து தோசை மாவுக்கு கொஞ்சமாக நாங்கள் தண்ணி வந்து கலந்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்க வேணும். வச்சுட்டு தான் நாங்கள் தோசை சுட வேணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். எங்களோட சட்டி வந்து ஹீட் ஆகிட்டு நான் வந்து ஒரு குறைச்சி விட்டுட்டேன். நல்ல வடிவாக எண்ணெய் ஒன்றும் போட தேவையில்லை, சும்மா நார்மலாகவே தான் சுட போகிறோம். இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு வரண்டி தோசை மாவை ஊற்றுறேன். நாங்கள் தோசை சுடுற மாதிரியே இதை வந்து கரவி விட வேணும். கொஞ்ச நேரம் இது வந்து அவியட்டும். நல்லா அவிஞ்ச பிறகு தான் நாங்கள் இதுக்கு மேலே எண்ணெய் சேர்க்க வேணும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து விருப்பம் மட்டும் சொல்லி சொன்னால் இதில் நெய்யும் வந்து சேர்க்கலாம். அது கூட விருப்பத்தை பொறுத்து. நான் நெய் விட்டும் சுட்டு காட்டுறேன், நல்லெண்ணெய் விட்டும் சுட்டு காட்டுறேன். நான் இப்போ முதல்ல நல்லெண்ணெய் விட்டு தான் சுட போகிறேன். இந்த மேல் பக்கம் வந்து நல்லா அவிஞ்ச பிறகு தான் நாங்கள் நல்லெண்ணெய் விட வேணும். இல்லாட்டி வந்து திருப்பி போடையக்குள்ளே அது வந்து பிஞ்சு போடும் தோசை. மற்றது வந்து தோசை பதத்தை விட கொஞ்சம் திக்கான பதத்தில் தான் இந்த தோசையை வந்து நாங்கள் சுட வேணும். நான் வந்து இப்போ எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன். இப்போ நாங்கள் அதை திருப்பி போடுவோம்.
நாங்கள் இப்போ மற்ற பக்கம் திருப்பி போட்டோம்ங்கிற தோசையை ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா சரி இருந்துச்சுன்னா 2 பக்கம் முருகல் ஆவாரத்துக்கு உங்களுக்கு முருகல் ஆகணும்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் இன்னும் ஒருக்கா திரும்பவும் திருப்பி போட்டு இதை வந்து முருகலாக்கி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை பிளேட்டுக்கு இறக்கி எடுப்போம். தோசை வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து பிளேட்டுக்கு இறக்கி எடுப்போம். இன்னொருக்கா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நாங்கள் இறக்கி எடுக்க போகிறோம். இதே மாதிரி நான் நெய் தோசையும் உங்களுக்கு சுட்டு காட்டுறோம். எங்களோட தோசை வந்து இப்படி தான் இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். அடுத்த தோசையையும் சுட்டு காட்டுறேன். இது வந்து நாங்கள் நெய் விட்டு சுடுவோம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக போட்டிங்கன்னு சொல்லிச்சோன்னா காணும். அதே மாதிரி நெய்யும் வந்து கொஞ்சமாக போட்டிங்கன்னு சொல்லிச்சோன்னா காணும். என்னென்னு சொல்லிச்சோன்னா அந்த ஒட்டுப்படாமல் வாரத்துக்கான தான் நெய் எண்ணெய் போடுறது. மற்றபடி நார்மலாக தேவையில்லை, ஒன்றுமே இல்லாமலே சுடலாம். பார்த்தீங்கன்னா சரி நான் இவ்வளவு தான் நெய் விட போகிறேன். இதுக்குள்ள இவ்வளவும் இல்லை, ஒரு கணக்கை இல்லாமல் ஒரு அளவாக தான் நெய் விட்டுருக்குறேன். நீங்கள் விருப்பம் பண்ணி சொன்னால் நெய் எண்ணெய் ஒன்றுமே இல்லாமல் இந்த தோசையை வந்து சுடலாம். இப்போ வந்து இந்த பக்கம் ஓகே ஆகிட்டு நாங்கள் மற்ற பக்கம் இங்கே போவோம். இது வந்து நல்ல நார்ச்சத்து உள்ள புரோட்டீன் உள்ள தோசை. நீங்கள் சிறுபருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா ஹை ப்ரோட்டீன். அதையும் பாசிப்பருப்பை முளைகட்டி போட்டிங்கன்னு சொல்லிச்சோன்னா இன்னும் புரோட்டீன் சத்து வந்து கூட. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எங்களோட 2வது தோசையும் வந்து ரெடி ஆகிட்டுது. நாங்கள் வந்து அதையும் இறக்கி எடுப்போம். இப்படியே எல்லா தோசையையும் சுட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுவேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு 7 தோசை வந்தது. அந்த 7 தோசையை சுட்டு முடிய கடைசியாக ஒரு கொஞ்சமாக மாவு வந்து அதை வச்சு ஒரு குட்டி தோசை 8வது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேருக்கு அளவு இந்த நான் எடுத்த மாக்கணக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து மாவை ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும் எங்களோட எல்லா தோசையும் வந்து ரெடி ஆகிட்டுது. மொத்தமாக எனக்கு 8 தோசை வந்துன்னு சொல்லி சொன்னேன் நான். இதை வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோட இல்லாட்டி தக்காளி சட்னியோட கார சட்னியோட எந்த சட்னியோட சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கு மத்தியானம் வச்ச மீன் குழம்போட தான் சாப்பிட போகிறேன். சும்மா அந்த மாதிரி அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு மீன் குழம்போட உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு நான் வந்து சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. இது வந்து சூவாப்பாறை மீன். இது வந்து பிரச்சனை இல்லாத மீனோடைய நாங்கள் வந்து எவ்வளோ வேணுமென்றாலும் சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.